கிவன் வெர்டிசஸ் எடுக்கிறேன் இசட் ஒன்று கொடுத்துருக்கு, ஐஇசட் கொடுத்துருக்கு, இசட் ப்ளஸ் ஐஇசட் கொடுத்துருக்கு. இது முதல்ல தெரிஞ்சுக்கிறோன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத. இது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், அதோட அது ஐ பெருக்கி இருக்கு, அதோட ரெண்டையும் சேர்த்து கூட்டியிருக்காங்க, அது ரெண்டை அப்படின்ட்டு அர்த்தம். அது ஒரு கற்பனையில் நீ படம் போட்டினா அதை தான் உன்ட்ட சொன்னேன். அந்த கற்பனையில் ஒரு போடுற படம் கரெக்டாக இருந்தால் சரிதான். இது எக்ஸு, இது ஒய். இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் உள்ளது இசட், இந்த இங்கே வர்றது ஐஇசட். ரெண்டும் சேர்ந்தது இங்கே ஆக்சஸ் கணக்கில் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இதை ரெண்டையும் கூட்டினது, இதுதான் அர்த்தம். அப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம்னா இப்படி வரும். இது ஆர்ஜின், டாட் லைன் வேணால் இங்கே வச்சுக்கோ, இதுக்கு வேணால் டாட் லைன் வச்சுக்கோ. இது மாடுலஸ் இசட்னு அர்த்தம், இதுவும் மாடுலஸ் இசட் அர்த்தம். மாடுலஸ் இசட் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் நம்ம பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்றத எழுதுறோம். பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 50 1/2 அப்படின்னு அர்த்தம். பேஸ் வந்து மாடுலஸ் இசட்டு, ஹைட்டு மாடுலஸ் இசட்டு. இப்போ நீ கணக்கு செய்யல, இதை கிராஸ் பண்ணோம்னா 100, ரெண்டே மல்டிபிளை பண்ணால் மாடுலஸ் இசட் ஸ்கொயர். இது ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா ரூட்டு விழுகும் 100ன்னு, மாடுலஸ் இசட்னு அர்த்தம். அப்போ 10 அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் என்னது மாடுலஸ் இசட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் கேட்ட கேள்வி மாடுலஸ் இசட் அப்படின்னு கேட்டிருக்கான். இதைத்தான் இப்படி செஞ்சு காட்டணும். அவ்வளோ தூரம் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. புரியுதான்னு பார்த்துக்கோ. அந்த படம் கூட தேவையில்லை, பேஸுக்கும் ஹைட்டுக்கும் மாடுலஸ் இசட்டை நான் வச்சு வேணா செஞ்சுக்க. புரியுதா சொல்றது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சோம், நான் இருக்கான்னு பாரு. 4 சொல்யூஷன் சொன்னேன் அப்படின்ற மாதிரி. இதில் 5 சொல்யூஷன் சொல்லியிருக்கு. கொஸ்டினை எடுத்துக்க முதல்ல. சொல்யூஷன் z cube ஈக்குவல் டு ப்ளஸ் 2z பார் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 0. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்க. இதை இந்த சைடு கொண்டு போ. இந்த சைடு கொண்டு போனோம்னா z கியூப்ஸ் ஈக்குவல் டு -2z பார் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சைடு மாடுலஸ் எடுக்கிறேன், டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு எடுக்கிறேன். டேக்கிங் மாடுலஸ் மட்டு கண்ணுன்னு அர்த்தம். மாடுலஸ் ஆன் போத் சைடு எடுத்தோம்னா இதெல்லாம் 5 மார்க் கணக்கு, பார்த்துக்கோ. இந்த இப்படி வரும், அப்படி வரும். சரியான்னு பாரு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் அப்படின்னா, கியூபை வேணா மேலே மாற்றிக்கலாம். மைனஸ் மாடுலஸ் எடுத்தோம்னா ப்ளஸ்ஸாக மாறிடும், 2ன்னு வேணா எழுதிக்கலாம். அதுக்கு இசட் பார்னு எழுதலாம். எழுதலாமா இல்லையா? யோசிச்சுக்க. இது அங்கிட்டு கொண்டு போயிருக்கேன், -2z பாரு. ரெண்டு சைடு மாடுலஸ் எடுத்தால் இப்படி விழுகும். இதை கியூபை மட்டும் மேலே கொண்டு போயிருக்கேன். ஒரு நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தால் மைனஸ் நம்பர் பாசிட்டிவாக மாறும், அவ்வளோதான். பக்கத்தில் உள்ள இது இசட் பார்ன்றது எப்படியே போட்டிருக்கேன். இந்த இசட் பாரை நான் வந்து வேற மாதிரி எழுத போகிறேன், அதுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இசட் ஈக்குவல் டு இசட் பார் மாடுலஸில். ஒத்துக்கிறியான்னு பாரு, ஒத்துக்கிறியான்னு பாரு. ஒத்துக்கிறியான்னு பாருன்னா இதுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும், ரூட் எடுத்தா. அப்போ நான் இதை மாற்ற போகிறேன், 2 மாடுலஸ் இசட், அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இது இங்கிட்டு கொண்டு வர்றோம். மேலே இருக்கு, மேலே இருக்கு. இப்போ இதை இங்கிட்டு கொண்டு வர்றேன். -2 மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். அப்படியே கொண்டு வா. இதில் ரெண்டே வந்து மாடுலஸ் இசட் வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள என்ன ஆகுன்னு பாரு. மாடுலஸ் இசட் ஸ்கொயர் -2. சரியான்னு பார்த்துக்க. 2 இதில் 3 இருக்கு. 3 இருக்கு இதில். நான் ஒன்றத்தை வெளியே எடுத்திருக்கேன். அப்போ இதில் எத்தனை இருக்கும்? 2. இது வெளியில் வந்துருச்சு. அப்போ தனியாக அதை எடுத்தோம்னா மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 0, மாடுலஸ் இசட் ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 0. இது 1 சொல்யூஷன் அர்த்தம். அன்னைக்கே சொன்னல உன்ட்ட, இது ஒரு சொல்யூஷன். அப்போ 5 சொல்யூஷன் கேட்டுருந்துச்சு, 1 சொல்யூஷன் வந்துருச்சு. மிச்சம் 4 வரணும். 4 வரணும், இதுலேருந்து எடுத்து வரணும். இதுலேருந்து எப்படி சார் எடுப்பீங்க? இந்த எடுக்கிறேன் பாரு. இதுலேருந்து எப்படி எடுப்பீங்க அப்படின்ட்டு யோசிச்சு பாரு. மாடுலஸ் இசட் ஸ்கொயர்ன்றத இசட் பார்னு எழுதலாமான்னு பாரு. மாடுலஸ் இசட் ஸ்கொயரை இசட் இன்ட்டு இசட் பார்னு எழுதலாமான்னு பாரு. இசட் இன்ட்டு இசட் பார்னு எழுதலாமான்னு பாரு.
இல்லை அப்படின்னா மேலேருந்து கொண்டு வரணும். கணக்கை பார்த்து பொறுமையாக செய்யணும். -2 அங்கிட்டு கொண்டு போனால் +2 ஆயிரும். இது +2 மாறிடும். z பார் ஈக்குவல் டு +2. சரியான்னு பார்த்துக்க. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். எப்படி யோசிப்ப? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா z பார் ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா z பார் ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஈக்குவல் என்ன வரும்? 2ன்னு வரும். டேய் புரியுதான்னு பார்த்துக்கோ. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா z பார் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்னு வரும். அப்போ z பார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு வரும். இந்த z பாருக்கு இந்த ஏற்கனவே இங்கே மாற்றினது இங்கே என்ன இருக்குன்னு பாரு, மாடுலஸ் z ஸ்கொயர். அப்போ இது ஒரு z ஸ்கொயர் வரும். அப்போ மேலே என்ன ஆயிரும்? 4 இப்படி வந்து நிற்கும். அப்போ ஒன் சைடாக உள்ளே கொண்டு வந்தோம்னா மாடுலஸ் z பவர் 4 -4 ஈக்குவல் டு 0. இது எத்தனை சொல்யூஷன் வரும்? இட் ஹாஸ் 4 சொல்யூஷன் அர்த்தம். இதைத்தான் உன்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்படி கொண்டு வரணுன்றதை நீ தான் யோசிக்கணும். இட் ஹாஸ் 4 சொல்யூஷன். ஏன்னா பவரில் என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ இங்கே ஒரு சொல்யூஷன் 1, இதில் ஒரு 4 சொல்யூஷனு, மொத்தம் 5 சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு, அதுக்கு தான் சொல்லிட்டேன். therefore 5 சொல்யூஷன் அர்த்தம். நீங்கள் தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குண்டாமா. அதுக்கு தான் நான் உன்ட்ட சொல்கிறேன். பாரு, புரியுதா அப்படின்ட்டு பாரு. நான் அதுக்கு தான் உன்ட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா கணக்குடைய கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும். என்னமோ எழுதிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கான்செப்ட் கரெக்டாக இருந்தால் செய்யலாம். இந்த கணக்குள்ள இருக்கிறதுல புரிஞ்சுக்க. z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் z ஸ்கொயர்னு அர்த்தம். இதை வந்து நீ கற்பனை கரெக்டானு யோசிச்சு பார்த்துக்க. பவித்ரா யோசிச்சு பார்க்கணும். இது x + iy, இது x - iy. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் a + b ab a - ib. அப்போ a² + b² ரூட்லாம் வராது. இதில் மாடுலஸ் z எடுத்தோம்னா, மாடுலஸ் zனா அது a + ibன்னு இருந்துச்சுன்னா a² + b² வரும். ஆனால் என்ன வரும்? ரூட் வரும். அப்போ ரூட் இங்கே இல்லை, அங்கே கேன்சல் பண்ணணும். நீங்களாம் வந்து நல்லா படிக்கிறாள். இதை ப்ரூவ் தேட்னு சொன்னால் ப்ரூவ் பண்ணி தான் காட்டணும். எல்லாத்தையும் பார்த்துங்க. ப்ரூவ் தேட் அப்படின்னு சொன்னால் மணி நீ தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். வாயில் சொல்கிறது அப்படியே செஞ்சு காட்டணும். வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்துக்க, உங்கள்கிட்ட தான் இருக்குது. x + iy எடுத்துக்கிட்டாலும் எப்படி வேணால் எடுத்துக்கோ. z பார் அப்படின்றது x - iy நிறைய தடவை செஞ்சு காமிச்சிட்டேன் உனக்கு. மாடுலஸ் z அப்படின்னு எடுத்தோம்னா √ன்னு வச்சு இதுக்கு ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர், x² + y². இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா ரூட் கேன்சல் ஆயிரும். x² + y². நான் வாயில் சொன்னதை எழுதிக்கிட்டு இருக்கேன். இது 1. இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் z பார் ஈக்குவல் டு x + iy x - iy. அப்போ x² + y² அர்த்தம். இது 2. இந்த 2 ஆன்சர் எப்படி இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ இதுவும் ஈக்குவல் நீங்கள் எழுதியிருக்கோம். ப்ரூவ் பண்ணி சொல்லி 2 மார்க்கில் கொடுத்தா நீ தான் ப்ரூவ் பண்ணணும். சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. இந்த எத்தனை தடவை சொல்லிட்டேன் அதை. ஏன்னா அந்த இடத்துல நான் மாற்றி டக்குன்னு எழுதுகிறோம். இந்த இடத்த எழுதியிருக்கோம், இந்த இடத்த எழுதியிருக்கோம். எப்படி சார் எழுதுனீன்னு கேட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். -2 அங்கிட்டு போனால் +2 ஆகும். அகெயின் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். 2 சைடு ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. அப்போ இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி மேலே எதுனா இது 4 ஆயிரும். இதுக்கு உள்ளதுக்கு மறுபடியும் அந்த ப்ராப்பர்ட்டி தான். இதுக்கு உள்ளதுக்கு இது அர்த்தம். அதுக்கு மேலே இப்படி வரும். அதுக்கு மேலே இப்படி வரையில இது 2 என்ன ஆயிடுது? 4ன்னு ஆயிடுது. சரிதா? அப்போ +4 உள்ள வந்தால் -4 ஆகும். பவர் 4ல் இருக்கனால இட் ஹாஸ் 4 சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 3 சொல்லிட்டேன். நிதானமாக செஞ்சுக்க. கான்செப்ட்லாம் தெரிஞ்சா தாண்டாமா செய்ய முடியும் தம்பி. பார்த்துக்கடா. கணக்கை லேசாக டைவெர்ட் பண்ணுவோம்னா இதில் இருந்து இது நான் அப்படி செஞ்சேன். கான்செப்டில் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு கொண்டு போய் ஸ்கூல் புக் மற்ற மாதிரி வேறு மாதிரி ஐடியா செய்யணும்னா z ஈக்குவல் டு 2 இல்லை z பார் ஈக்குவல் டு 2/z எழுதலாமான்னு பாரு. இதுல இருந்து எழுதலாமான்னா ஆமாம் இல்லைன்னு சொன்னா தான் அடுத்து மூவ் பண்ண முடியும். இது 2 மல்டிப்ளைல இருக்குது. அங்கிட்டு போனால் டிவைட் ஆயிரும். அப்போ 2/z எழுதலாம். எழுதிட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இருக்கு பாரு. இந்த கொஸ்டின்ல இருந்து எடுத்துகிட்டு வர்றேன். கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வரோம்னா z³ + 2z பார் ஈக்குவல் டு 0. இது எடுத்தாச்சு. இந்த இங்கே z பார் கண்டுபிடிச்சிருக்கோம். z³ + 2 z பாருக்கு பதிலாக இந்த கண்டுபிடிச்சிருக்கேன்.
என்ன வரும் 2/z ஈக்குவல் என்னது 0. மல்டிப்ளை பண்ணால் z³ + 4 என்னது z ஈக்குவல் டு 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் z⁴ சரியான்னு பார்த்துக்க +4 ஈக்குவல் என்னது 0 அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ இந்த வந்துருச்சுல z⁴ அப்படின்னு வரலாம். தர்ஃபோர் இட் ஹாஸ் என்னது 4 சொல்யூஷன் அப்படின்னு எழுதுறாங்க. 4 சொல்யூஷன். தர்ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்து 5 அப்படின்னு அர்த்தம். டோட்டல் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்து 5 அப்படின்னு அர்த்தம். 5 சொல்யூஷன் அர்த்தம். எப்படி செய்கிறீங்க? இந்த இடத்த அப்படி கட் பண்ணுறோம்னா கட் பண்ணிவிட்டு அங்கே வந்து மாற்றிக்கிறோம். அதுதான் நான் ஃபஸ்ட்டில் கொஸ்டின் என்ன எழுதியிருக்குன்னு பாரு, செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். புரியுதா அப்படின்னு பாரு. உன்னுடைய விருப்பம் தான், எப்படி வேணாலும் செய்யலாம். அது நீ கரெக்டாக மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோ. அப்போ இந்த இடத்துல இசட் பார் கண்டுபிடிச்சிட்டு மேலே கொண்டு போய் கணக்கில் சப்ஸ்டியூட் பண்ணி வேணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எங்கே சார் இசட்டை காணாமல் கேட்காத. இது கிராஸில் போய் பை என்ன வரும் இசட் வரும். பை இசட் வந்தால் கிராஸில் அங்கிட்டு போனால் என்ன ஆயிரும்? இதோட மல்டிப்ளை ஆயிரும். மல்டிப்ளை ஆனால் என்ன ஆயிரும்? இங்கே போயிருமாடா. இது பை ஹோல் பை இசட்னு வரும் டினாமினேட்டரில். அங்கே போனால் 0 × இசட்னு வந்துடும். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ இதுதானே பேலன்ஸ் வரும். அதையும் பார்த்துக்க. நீ வாங்க எங்கே இசட்டை கிராஸ் பண்ணுறிய, இசட் எங்கேன்னு கேட்பான் நம்மளால். டினாமினேட்டரில் இருக்குது இசட், அங்கிட்டு போனால் டிவைடில் இருக்குது, அங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும், 0 ஆயிரும். புரியுதான்னு பாரு. இதுலேருந்து மாற்றிருக்கேன்.